is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான வேகன்சி வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து எக்ஸாம் எப்போ இருக்கும், அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும், அந்த டீட்டெயிலும் ப்ளஸ் வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ 2024க்கான எக்ஸ்பெக்டட் எஸ்ஐ வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இந்த வேகன்சி டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில சர்க்கிளில் வந்து நம்ம வந்து ஒரு சில நியூஸ்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணி தான் இந்த வேகன்சி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். தாலுக் எஸ்ஐ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 450 டு ஒரு 550 தாலுக் எஸ்ஐயும், ஏஆர் வந்து ஒரு 250 டு ஒரு 300 ஏஆரும், டிஎஸ்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டு ஒரு 100 வேகன்சியும், எஸ்எஃப்ஓ வந்து ஒரு 30+ வேகன்சியும், ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலில் ஒரு 30+ வேகன்சியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் எதிர்பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து கன்ஃபார்ம் வந்து எஸ்ஐ கூட ஆட் ஆகுமா, இல்லாட்டி தனியாக தான் ரெக்கமெண்ட் வைப்பாங்களா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டுனால வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிஎன்எஸ்ஆர்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஜிஓ எல்லாமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. அது கூட நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து அந்த ஃபேக்ஸை கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. பட் வந்து இன்னும் நம்ம 100% இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அசிஸ்டன்ட் ஜெயிலர் கன்ஃபார்ம் இந்த தாலுக் எஸ்ஐ கூட தான் வருதா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக இது கூடயே போட்டுருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் ஜெயிலரை ஆட் பண்ணாமல் இருந்தால் கூட போன வருஷம் உங்களுக்கு எஸ்எஃப்ஓ வந்து அடிஷ்னலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க தாலுக் எஸ்ஐ விட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு. ஸோ அதே மாதிரி கூட அசிஸ்டன்ட் ஜெயிலருமே உங்களுக்கு அதே மாதிரி கூட ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் சார் இப்போயே ஆட் பண்ணலாமே, ஏன் சார் அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து டோட்டல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்ட இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கி தான் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரெக்ரூட்மெண்ட்டை இது கூட வந்து அவங்க மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். மேக்ஸிமம் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரை நீங்கள் இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐலேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டோட்டல் வேகன்சி வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 850 டு ஒரு 1000 வேகன்சி வந்து கண்டிப்பாக வர இருக்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து எந்த மந்த் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் ஆர் ஜனவரியில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் மந்த் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எப்போ சார் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வந்து கன்ஃபார்ம் 100% வந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் மந்த் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிசம்பரில் உங்களுக்கு இருக்கும், டிசம்பர் எண்டில். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரியில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால உங்களுக்கு டிசம்பரில் மேபி மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இருக்குது, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரியில் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து வேகன்சி வந்து இது ஒரு நல்ல வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 850க்கு மேற்பட்ட வேகன்சி, ஒரு 1000க்கு உட்பட்ட வேகன்சி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் கால்ஃபர் கிடையாது, அடுத்து 2026 தான். இந்த 2026லேயுமே உங்களுக்கு கால்ஃபர் எஸ்ஐ கால்ஃபர் நிச்சயம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வேகன்சி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் 100% குறைவு தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே ஒரு 500 சில்ட்ரன் அந்த மாதிரி தான் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. நம்ம டிஎன்எஸ்ஆர்பி சேர்மன் சீமா அகர்வாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க இருக்கிறப்பே வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஒரு பல்கான ஒரு கால்ஃபர் போடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6600 வேகன்சி வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 6600ல் உங்களுக்கு ஒரு 800+ வந்து உங்களுக்கு எஸ்ஐ வேகன்சி இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு 5000க்கு மேற்பட்ட பிசிஏ வேகன்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ். இந்த லாஸ்ட் சான்ஸை விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதனால் எஸ்ஐ எய்ம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க வந்து கண்டினியூட்டியாக வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. இந்த வாய்ப்பு விட்டிங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு வராது. இன்னும் நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. ஸோ வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க கூட நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ரீ பிளானாக ஒரு ஸ்மார்ட் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கூட எஸ்ஐ எக்ஸாமை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கிளியர் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து எல்லாமே படித்து முடித்தவங்க ரிவிஷன் அதிகமாக பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறதுல தப்பே இல்லை. படித்ததை 100 தாட்டி கூட படிங்க. நீங்கள் படிக்க உங்களுக்கு வந்து எல்லா கொஷினுமே மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு மறக்கக்கூடிய கொஷினுமே அப்படியே மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து டெஸ்டஸ் வந்து அதிகமாக போட்டு பாருங்கள். டெஸ்டஸ் நீங்கள் அதிகமாக போட்டால் தான் வந்து நீங்கள் எந்த போர்ஷனில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த போர்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படின்றத விஷயத்தை உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் நல்லபடியாக போட்டு பாருங்கள். ஸோ இதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ்
சீரிஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு. இவ்வளோ வேகன்சி வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குறது குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம் வந்து இந்த வேகன்சி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜுமே இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வாய்ப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பேட்ச் வந்து போட மாட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் பேஜ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மிடில் ஆர் வந்து செப்டம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் பேஜ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டு. ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வந்து டோட்டல் டெஸ்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 70+ டெஸ்ட் இருக்கும். ஏன் 70+ அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள் வந்து ஒரு 45 தேர்வுகளும் திருப்புதல் தேர்வுகள் வந்து ஒரு 15 திருப்புதல் தேர்வுகளும் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு வந்து ஒரு 10 முழு மாதிரி தேர்வு வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 9500 கொஷின் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் சீரிஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குறது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே வந்து போதுமானது தான். மேக்ஸிமம் வந்து ஒரு 70 to 80% கொஷின் வந்து நம்ம டே ஷீட்டு நம்ம 70 டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து எல்லா கொஷினுமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். போன வருஷம் நடந்த 2023 பிசி எக்ஸாமினேஷனில் மெயின்ஸில் ஜிகேல மட்டும் 45 கொஷினில் 41 கொஷின் நம்ம கொடுத்த எம்சிக்யூ மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டே ஷீட்டு நம்ம கொடுத்த அந்த டெஸ்ட் சீரிஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரூஃபுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நடக்கிற இந்த எஸ்ஐ டெஸ்ட் எக்ஸாமினேஷனுமே கண்டிப்பாக வந்து ஒரு 70 to 80% கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் சீரிஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் சீரிஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னா 6 to 12 வரை இருக்கிற சோசியல் எம்சிக்யூ ப்ளஸ் வந்து சயின்ஸ் எம்சிக்யூ உங்களுக்கு கொடுப்போம். எம்சிக்யூ மெட்டீரியல் ஃபுல்லாமே உங்களுக்கு 4 ஆப்ஷனோட வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணி கொடுப்போம். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதை நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜியில் வந்து கேட்கக்கூடிய 20 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மெட்டீரியலும் அதே மாதிரி வந்து தமிழ் எம்சிக்யூ 6 to 10th வரை இருக்கிற தமிழ் எம்சிக்யூ மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 70 டே ஷீட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000+ கொஷின் வந்து இந்த டே ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டே ஷீட்னா நிறைய பேருக்கு தெரியல. டே ஷீட்னா என்னன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் சீரிஸில் அந்தந்த டெஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த போர்ஷன் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ அதுலேருந்து விடுபட்ட ஒரு சில கொஷினை உங்களுக்கு டே ஷீட்டில் ஒரு 50 to 100 கொஷின் வந்து டே ஷீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் 6 to 10th வரை இருக்கிற புக் பேக் கண்டென்ட்டும் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலுமே நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாமினேஷன்லையும் பிசி எக்ஸாமினேஷன்லையும் மெயின் ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான், நடப்பு நிகழ்வு தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஜிகே ப்ளஸ் வந்து சைக்காலஜியும் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சைக்காலஜி நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவாங்க, அதேமாதிரி ஜிகேவும் நல்லா வந்து படிப்பாங்க. ஸோ வந்து யாருக்குமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றினா எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. எதை பார்த்து படிக்கிறது, எங்கேருந்து நம்ம படிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை நம்ம கருத்தில் கொண்டுட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. நம்ம வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லாமே உங்களுக்கு கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா 22-23 நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த பேசஸில் வந்து அனலைஸ் பண்ணி சேம் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுப்போம். இது நீங்கள் ஜெராக்ஸ் போகிறனால ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சேல்ஸுக்கு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் வந்து கொடுக்க மாட்டோப்பா, நீங்கள் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 400 ரூபா வரும். அதுக்கு நீங்கள் மேலே ஒரு 200 ரூபா போட்டு நீங்கள் ஓவரால் பேக்கேஜாக நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணினாலே நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் மட்டும் தனியாக வந்து ஒரு குரூப் கொடுப்போம். இந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் டெஸ்ட் பேஜில் எதனாச்சும் வந்து உங்களுக்கு கொஷினில் ராங்காக இருக்கலாம், இல்லாட்டி மெட்டீரியல் டே ஷீட்டில் எதனாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்களாகவும் ஒரு டாபிக் எடுத்து நீங்களாகவும் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டபுள் ஸ்டார் எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ்க்கான ஷெடியூல் வந்து இதுதான். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து என்னையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேஸ் சீரிஸ் வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து எது போட்டிருக்கோம் அப்படின்னா எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஏன் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பற்றின ஒரு ஐடியாவும் இருக்காது. இதை வந்து ஃபஸ்ட்டாக எழுதுவீங்க. அது இல்லாமல் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, எந்த போர்ஷன்லேருந்து மார்க் அதிகமாக கேட்குறாங்க, கொஷின் வந்து என்ன பேட்டர்னில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். ரெண்டாவது டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிசி ப்ரீவியஸ் இயர் இருக்கும். ஏன் இந்த பிசி ப்ரீவியஸ் இயர் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பியில் நடத்தக்கூடிய எஸ்ஐபிசி எக்ஸாமினேஷனில்
உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து 2 to 3 மார்க் கொஷின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து கன்ஃபார்ம்ப்பா. இந்த 2 டெஸ்ட்லையுமே உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷினை நம்ம வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கு வர இருக்க எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோசியலும் சயின்ஸும் ஃபுல்லாமே உங்களுக்கு மிங்கிள் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஷெடியூல் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ப்ளஸ் வந்து நான் கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஷெடியூல் பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிறிஸ்டன் கிளியராக போட்டிருப்போம். சிலபஸ் வைஸ் நம்மளை எஸ்ஐ சிலபஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸில் என்னென்ன லெசன்லாம் கவர் ஆகுதோ அந்த லெசன் ஃபுல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வெளியே போயிட்டு எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு எங்கேருந்து படிக்கிறது, வேர் டு ஸ்டடி, எப்படி படிக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வெளியே தேட தேவையில்லை. நம்ம டெஸ்ட் பேஸ் ஷெடியூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற லெசன் மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கனாலே இது மட்டுமே போதும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாமே எஸ்ஐ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுமே நம்ம இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஐ ஒரிஜினல் எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் வந்து அதே பேட்டர்னில் தான் எல்லா எக்ஸாமுமே இருக்கும். 140 கொஷின் மெயின்ஸில் 140 கொஷின். அதில் வந்து ஜிகே வந்து 80 மார்க்கு, சைக்காலஜி 60 மார்க்கு. அதில் வந்து சைக்காலஜியில் 10 மார்க் தமிழும் 10 மார்க் இங்கிலீஷும், மீதி 40 மார்க் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதற்கான காரணம் வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எழுதுறப்ப வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதுகிற ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சேம் வந்து எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 6-7 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் போட்டால் தான் நீங்கள் படிச்சிருக்கிறது உங்களுக்கு மைண்டில் இருக்கா இல்லை மறக்குதா அப்படின்ற மாதிரி வந்து உங்களால் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுமே நம்ம வந்து அந்தந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 6-7 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேஸ் சீரிஸில் கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதற்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய எஸ்ஐபிசியில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% கொஷின் மேலே வந்து உங்களுக்கு புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டில் தான் வந்து கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க வருஷம். ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு புக் பேக்கு பாக்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்க வைக்கணுக்காக உங்களுக்கு வந்து டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குறத இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். இது வரையும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டில் நடந்த எல்லா டாப்பிக்குமே இந்த ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 மார்க்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் காக்கி சட்டை தேர்வுகளில் உங்களுக்கு 6 to 12 வரை இருக்கிற சோசியலும் 6 to 12 வரை இருக்கிற சயின்ஸும் எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாமில் நேரடியாக இடம்பெறக்கூடிய கேள்விகளை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். சோசியல் 200 மார்க்கு, சயின்ஸ் 200 மார்க்கு. அதுக்கப்புறம் காக்கி சட்டை முழு மாதிரி தேர்வுகளில் உங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட்டு 10 முழு மாதிரி தேர்வு வந்து இதில் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் கொடுப்போம். அது இல்லாமல் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யாரும் போட மாட்டீங்க, நீங்களாச்சும் போடுங்க சார். ஸோ அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை, ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் இதில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம 2 டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 10 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாம் வந்து எழுதுகிற என்ன ஃபீல் கிடைக்குமோ சேம் அதே ஃபீல்டில் தான் இந்த 10 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். இதை நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இந்த 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேர்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் அப்ரோச் நீங்கள் எக்ஸாம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அப்ரோச், ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையாக அது என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த காரியம் வெற்றி அடையும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக கூடும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் போய்ட்டு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணி உங்கள் எஸ்ஐஎம்ஐ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஷெடியூல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எதனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாட்டி எதனாச்சும் இது இருந்துச்சு அப்படின்னா என்கொயரி பண்ணோன்னா கீழே தெரியுற இந்த 9043556791 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லாட்டி மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே சார், எனக்கு எல்லாமே ஓகே, எனக்கு வந்து உங்கள் டெஸ்ட் பேஸ் சீரிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு 9087177735 இந்த நம்பருக்கு 600 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு சேம் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பேமெண்ட் ரிசிப்ட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் குரூப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.